ஜேர்னியில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா 2014 இந்த யூனிக் அகாடமி இது வந்து நியூ பிரான்ச்சு சாருக்கு தெரியும். அப்போ வந்து ஓல்டு பிரான்ச் காந்திபுரம் அந்த இதில் முக்கில் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே தான் வந்து பேசணும். சார் தான் எடுத்து சொன்னார், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, 24 சர்வீசஸ் இருக்குது, 3 ஆல் இண்டியா சர்வீஸ் இருக்குது, மற்றதெல்லாம் சென்ட்ரல் குரூப் ஏ சர்வீஸு, இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் நிச்சயம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஊக்கம் இதெல்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது அவர் தான். 2014 காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களை மாதிரி எனக்கு ஒரு டெலமா, காலேஜ் படிக்கிறதா இது எப்போ படிக்கிறது அப்படின்னு ஒரு டெலமா இருக்கும்போது வீக்கெண்டு பேட்சில் வந்து சேர சொன்னார். வீக்கெண்டு பேட்சில் சாட்டர்டே சண்டே எவ்ரி சாட்டர்டே சண்டே காலையில் 8 மணிக்கு வந்துடுறது உண்டு. என் கூட ஒரு 4 பசங்க 2014 இன்னைக்கு வரைக்கும் என் கூட ப்ரிப்பேர் பண்ணிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோட ஸோ இந்த நிறைய பேர் வந்து வி ஸ்டார்டட் ஸ்டடிங் தேர். 2014 சார் வந்து அப்போது ஹிஸ்ட்ரி பயங்கரமாக எடுப்பார். ஸோ ஒரு ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி 2 புக்கு தான் ஒரு டேபிளில் எப்பயுமே இருக்கும். அப்போது வந்து இந்த அளவுக்கு க்ரௌட் இருக்காது. இட்ஸ் அ லிமிட்டட் பேட்ச். ஸோ வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன், எப்போ வேணாலும் போய் நோயின்னு டவுட் கேட்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு காலம். ஸோ ரொம்ப என்னோட அந்த பேஸே 2014 நான் லக்ஷ்மிகாந்த் பாலிட்டி புக்கை முடிக்கிறதுக்கு காரணம் சார் தான். ஸோ 2014 படித்த ஒவ்வொரு டைமும் ரிவிஷன் மட்டும்தான் நான் பாலிட்டி புக் பண்ணது எல்லாமே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சவுண்டு ஃபவுண்டேஷன் கொடுத்ததுனால 2014 17 வரைக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாமோட ப்ராசஸை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. எதை பண்ணால் கிளியர் ஆகும், எதை பண்ணலைன்னா கிளியர் ஆகாது, இந்த எக்ஸாமில் என்ன பண்ணணும், எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட், மைண்ட் செட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த எக்ஸாமோட 360 டிகிரி அனாலிசிஸ் எனக்கு கிடைக்கிறதுக்கே 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் சம் ரீசன்ஸ் என்னால் இங்கே கண்டினியூ பண்ண முடியல. வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால ஐ ஜாயின்ட் இன்னொரு பிளேஸில் லைப்ரரியில் போய் ஸ்டடி பண்ணிருந்தேன். ஸோ 2017 காலேஜ் முடித்தோன்னே எனக்கு கான்ஃபிடன்ஸ் 100% இல்லை. ஸோ வந்து ஓகே படிச்சிருக்கோம், எவ்வளோ நாள் படித்தாலும் கான்ஃபிடன்ஸ் இல்லைங்கிறதுனால ஒரு வருஷம் எடுத்துகிட்டு படிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 18 ஐ கேவ் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். 2018 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது ப்ரிலிம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் ஆச்சு. கட் ஆஃப் வாஸ் 98. நானும் கரெக்டாக 98 எடுத்திருந்தேன். பட் மெயின்ஸ் போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு நான் மட்டும் தனியாக படித்தேன், சென்னை போல் டெல்லி போல். ஸோ யாரும் கூடவும் இல்லை படிக்கிறதுக்கு. ஒரு கத்துக்குட்டி மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியல, ஜஸ்ட் ரோட். பட் அப்பயுமே வந்து ஐ குட் கிராஸ் 700. பட் ஆனால் மெயின்ஸ் சஃபிஷியன்ட் கட் ஆஃப் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் ஆகல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில். சரி என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் ஒரு வண்டர்ஃபுல் டீம் கிடச்சிது. அவங்க கூட சேர்ந்து ஒரு டிஎன்பிசி படிக்கிறவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஐ ஸ்டடி. இங்கேயே தான் படித்தேன், ஆன்லைனில் வேறு இன்ஸ்டியூட்ஸில் ஐ சப்ஸ்கிரைப். படிக்கும்போது 19 செகண்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது ப்ரிலிம்ஸ் அகெயின் கிளியர் ஆச்சு. பட் கம்ஃபர்டபுள் மார்ஜினில் கிளியர் ஆகி ஃபாரஸ்ட் கட் ஆஃபும் கிளியர் ஆச்சு. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு கிராஸ் போத் ப்ரிலிம்ஸ், சிவில் சர்வீஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபாரஸ்ட் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆச்சு. அது கிளியர் ஆனோடனே செகண்ட் மெயின்ஸ் கொடுக்கும்போது 2 மெயின்ஸும் கிளியர் ஆயிடுச்சு. சிவில் சர்வீஸ் மெயின்ஸும் கிளியர் ஆச்சு, ஃபாரஸ்ட் மெயின்ஸும் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஃபாரஸ்ட்டில் ஐ வாஸ் ஏபிள் டு கிராஸ் த்ரூ. அது சரியான சிக்னிஃபிகண்ட் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராக இருந்தது. பட் அகெயின் 2வது ஸ்டேஜ் தானோன்னே 3rd ஸ்டேஜ் கொடுக்கும்போது, அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் 2 பர்சனாலிட்டி டெஸ்ட்லையுமே எனக்கு மார்க் பத்தலை. ஏன் அப்படின்னா ஒரு 4 நாள் கேப் தான். சிவில் சர்வீஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட் 11 February அப்படின்னா ஃபாரஸ்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து 14 February. ரெண்டுமே பக்கம் பக்கம். ஸோ என்னால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் கான்ஃபிடன்ஸ் அவ்வளோ இல்லாதனால செகண்ட்லேயும் அடி வாங்கிடுச்சு. ஸோ செகண்ட் அட்டெம்ப்டில் ஐ குட் நாட் கெட் த்ரூ 3rd ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் செகண்ட் ஸ்டேஜ் தாண்ட முடியல, செகண்ட் அட்டெம்ப்டில் 3rd ஸ்டேஜ் தாண்ட முடியல. இது ரெண்டையும் ஐ அனலைஸ் டீப்லி. ஸோ அந்த 3rd அட்டெம்ப்ட் 2020 நான் வந்து கொடுத்தேன். 2020 3மே ஐ வாஸ் ஏபிள் டு கிராஸ். ஸோ 3 ஸ்டேஜுமே ஐ வாஸ் ஏபிள் டு கிராஸ். இன்றைக்கி வந்து ஆல் இண்டியா ரேங்க் 33 எடுத்து ஹோப்ஃபுல்லி தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் தட் இன்ஃபர்மேஷன் வித் யூ ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஸோ தேங்க்யூ. அண்ட் தென் ஸோ ஜஸ்ட் எதுக்கு சொன்னேன்னா, ஜஸ்ட் ஐ வாண்டட் டு கன்வே தட். நிறைய இடத்துல நான் சொல்ல, பட் ஹியர் ஐ வாண்ட் டு ப்ரௌட்லி சே தட் சார் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் குரு, முதல் குரு சர்மன் கொடுத்தது சார் தான். ஸோ அந்த வகையில் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இன்றைக்குமே போனீங்கன்னா அந்த டேபிளில் அந்த பாலிட்டி புக் 5th எடிஷன் வச்சிருக்காரு. ஆனால் அவர் கொடுத்த அந்த 4th எடிஷன் புக்கை நான் இன்னும் வீட்டில் பத்திரமா அப்படியே வச்சிருக்கேன். அவர் அன்னைக்கு கொடுத்த அந்த மாடர்ன் இந்தியா ஸ்பெக்ட்ரம் புக் எல்லாமே பழைய எடிஷன். என்னை விட 7 வருஷம் 8 வருஷம் பெருசாக படிச்சுட்டு இருக்கவங்களாம் புது புக் மாறி இருப்பாங்க. அவங்கள விட சூப்பர் சீனியர் மாதிரி இன்னும் பழைய புக் வச்சு நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸு. ஸோ இதை சொல்லிட்டு நெக்ஸ்ட் என் அட்டம்ப்ட்ஸில் ஐ வுட் லைக் டு ஷேர் சம் இன்சைட்ஸ். ஒரு சில என்னோட யூபிஎஸ்சி ஜேர்னிலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் ஐ வுட் லைக் டு டெல். என்னோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 18 வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் ஆச்சு. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 17 நான் கொடுக்கல, நான் 18 கொடுத்தேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ். ஸோ உங்களோட கான்ஃபிடன்ஸ் இஸ் வாட் அல்டிமேட்லி மேட்டர்ஸ். நீங்கள் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி இட் ஒன்ட் கெட் கிளியர். அப்சல்யூட்லி ஷுர், கண்டிப்பாக கிளியர் ஆகாது. பட் கான்ஃபிடன்ஸோட 100% கான்ஃபிடன்ஸோட வெதர் யூ ஹவ் ஸ்டடிட் ஆர் நாட், ஒரு கான்ஃபிடன்ஸ் மென்டல் கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கொடுக்கும்போது டெஃபினட்டாக கிளியர் ஆகும். அட்லீஸ்ட் ஜஸ்ட் பாஸ் ஆகுது ஆயிடுவீங்க. ஸோ அந்த ஒரு மென்டல் கான்ஃபிடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிஃபோர் யூ கிவ் அன் அட்டெம்ப்ட். பிகாஸ் ஈச் அட்டெம்ப்ட் இஸ் காஸ்ட்லி. ஒரு அட்டெம்ப்ட்டும் இட்ஸ் வெரி காஸ்ட்லி. யூஸ் இட் ஜுடிஷியஸ்லி.
100% கான்ஃபிடன்ஸ். நீங்கள் படிக்கலினாலும் கான்ஃபிடன்ஸ் வராதுன்னு இல்லை, படிக்கலினாலும் கான்ஃபிடன்ஸ் வளர்த்துட்டு போய் எக்ஸாம் அட்டம்ப்ட்டை கொடுக்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்சைட் ஐ ஹேவ். தென் 18 to 19, 18ல வந்து என்னால் செகண்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ண முடியல. 19ல ஐ வாஸ் ஏபிள் டு கிராஸ் செகண்ட் ஸ்டேஜ். எப்படி? பிகாஸ் அண்ட் 19ல வந்து தேர்ட் ஸ்டேஜ் கிராஸ் பண்ண முடியல, 20ல தேர்ட் ஸ்டேஜ் கிராஸ் பண்ண முடியுது. எப்படி அப்படின்னா பர்சிவரன்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, இது இவ்வளோ தூரம் வந்துட்டோம், திருப்பி போகிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்தோம், டெஃபினெட்லி இவ்வளோ ஸ்டேஜ் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்ல இதை கிளியர் பண்ணியிருக்கோம், செகண்ட்ல இதை கிளியர் பண்ணியிருக்கோம், தேர்ட்ல இதையும் நிச்சயமாக கிளியர் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை. எகெயின் இட்ஸ் அபவுட் மென்டல் கான்ஃபிடன்ஸ். என்னால் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால் ஐ வாஸ் ஏபிள் டு கெட் த்ரூ செகண்ட் அட்டெம்ப்ட், இதை கிளியர் பண்ண முடியுது. தேர்ட் அட்டெம்ப்ட் அதையும் தாண்ட முடியுது. ஸோ எகெயின் இட்ஸ் அபவுட் மென்டல் கான்ஃபிடன்ஸ், பர்சிவரன்ஸ், விடாமுயற்சி. ஓகே, இன்ஃபேக்ட் ஐ வுட் லைக் டு ஷேர் ஒன் ஸ்டோரி. 4th August கோவிட் பேண்டமிக் லாஸ்ட் இயர், 4th August 2020 ரிசல்ட் வருது ஆஃப்டர்நூன். நான் வந்து கிளியர் ஆகலை போன அட்டெம்ப்ட். பட் 5th August அன்னைக்கு ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணிருந்தேன். 5th August எடுத்து இந்த அட்டம் கிளியர் ஆன அட்டெம்ப்டோட ப்ரிப்பரேஷன் 5th August ஐ ஸ்டார்டட் அட் 4:30. ஸோ நீங்கள் ரிசல்ட்ஸை மறந்துட்டு நீங்கள் எஃபர்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ண என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ டெஃபினெட்லி ரிசல்ட்ஸ் வில் ஃபைண்ட் யுவர் ஓன் வே. ஏன் இதை சொல்கிறேன்னா 18 and 19 ரெண்டு அட்டெம்ப்ட்லேயுமே எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருந்தது. ஸோ ரிசல்ட் கண்டிப்பாக கிளியர் பண்ணணும், இதுக்கப்புறம் நிறைய இருக்குது, இப்படியே உட்காந்துருக்க முடியாது, நிறைய ரிசல்ட் பற்றியே யோசிச்சுட்டு இருந்ததுனால நிறைய ப்ரெஷர். எதனால் ப்ரெஷர்? எக்ஸ்பெக்டேஷன். என்ன நான் மட்டும் எக்ஸ்பெக்டேஷனில் சுற்றி இருக்கிறவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தால் ப்ரெஷர் வில் பில்ட் யூ ஆன். ப்ரெஷர் பில்ட் ஆச்சுன்னா நீங்கள் ப்ராசஸில் வந்து சரியாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க ப்ராசஸில். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் டூ இட் வெரி வெல் சச் தட் யூ கேன் கிராஸ் கட் ஆஃப் பை ஹியூஜ் மார்ஜின். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வரும். ஸோ அதுதான் அது நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நான் அதை பண்ணதுக்கப்புறம் தான் அது உண்மை. இட்ஸ் நாட் கிளீஷே. அது வந்து ரெகுலராக ஒரு சும்மா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. ரிசல்ட்ஸ் பற்றி யோசிக்காமல் யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ டூ. ஸோ டூ யுவர் டியூட்டி. கவர்மெண்ட்டும் என்ன எதிர்பார்க்குறாங்க? மிஷன் கர்மயோகின்னு போட்டு கர்மயோகா தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ கர்மயோகிஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. ஹூ ஆர் கர்மயோகிஸ்? those who forget about results and focus on process. நிஷ்கம கர்மான்னு படிப்பீங்க எத்திக்ஸில். ஸோ இதெல்லாம் தான் வாட் யூ ஸ்டடி யூ அப்ளை இன் யுவர் ப்ரிப்பரேஷன், அவ்வளோதான். அண்ட் தென் 18 to 19 இந்த 20 3 அட்டம்ப்ட்ஸ்லையுமே என்ன ஒரு இன்சைட் அப்படின்னா, ஐ வாஸ் ரெகுலர். என்ன பண்ணாலும் ஒரு சிஸ்டம் வந்து ஐ எஸ்டாப்ளிஷ்ட். ஒரு சிஸ்டம் நான் கொண்டு வந்தேன். டெய்லியும் காலையில் 4:30 எந்திரிக்கிறது, டெய்லியும் விடாமல் காலையில் எந்திரிச்சோடனே நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அப்புறம் மார்னிங் ஒரு ஸ்டடி செஷன் வைக்கிறது, லஞ்சுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்டடி செஷன் பர்ஃபெக்ட்லி, அப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷன், திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு ஏரியாவில் ஸ்டடி செஷன். ஸோ ஒரு டைம் டேபிள், எஸ்டாப்ளிஷ் டைம் டேபிளை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். டிசிப்ளின் வந்து கண்டிப்பாக முக்கியம். ஸோ டிசிப்ளின் அப்படின்னா நீங்கள் டெய்லி செய்கிற விஷயத்தை அட் காஸ்ட் எனி காஸ்ட் நீங்கள் வந்து செஞ்சுட்டே இருக்கணும். விடாமல் வந்து ஒரு துளி கூட டவுட் இல்லாமல் யூ ஷுட் கண்டினியூ டூயிங் தட். சரியா? ஸோ காலையில் டெய்லியும் பேப்பர் இல்லாமல் ஐ கான்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ பேப்பர் வந்து கண்டிப்பாக முடிக்காமல் நெக்ஸ்ட் இதெல்லாம் போக மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் தேவை. when you have the discipline ஆட்டோமேட்டிக்காக டெடிகேஷன் வரும் உங்களுக்கு, நீங்கள் வந்து ஃபோக்கஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டிசிப்ளின் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து வெரி க்ரூஷியல். ஐ கன்சிடர் டிசிப்ளின் ஆஸ் கீ டு கிராக் திஸ் எக்ஸாம் above ஆல். நீங்கள் வந்து படிக்கிறது போக நீங்கள் டிசிப்ளினாக படிச்சிங்கன்னா எவ்ரிதிங் வில் ஒரு ஸ்லோவாக யூ வில் கெயின் எவ்ரிதிங் அண்ட் யூ வில் எவென்ச்சுவலி பி ஏபிள் டு கிராக் இட். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் 18 அட்டம்ப்ட்டுக்கும் 19 அட்டம்ப்ட்டுக்கும் மெயின்ஸ் ஏன் கிளியர் ஆச்சுங்கிற ஒரு டிஃபரன்ஸையும் ஐ வுட் லைக் டு டெல். டீம் பிளே. ஸோ அது ஒரு விஷயத்தை தனியாக செய்யும் போது இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். 18ல் நான் பண்ண பெரிய தப்பு அதுதான். நான் மட்டும் தனியாக படிச்சுட்டு இருந்தேன் மெயின்ஸுக்கு. எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை, சொல்லிக் கொடுக்கவும் யாரும் இல்லை. தனியாக போய் கொடுத்து ஐ லேர்ன்ட் இட் ஹார்ட்வே. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லெசன் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்கள் எதை பண்ணாலும் ஒரு டீம் இங்கே இவ்வளோ இந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் இந்த அழகான ஒரு டீம் கிடைக்கும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு லைக் மைண்டட் ஃபெலோஸ் ஒரு 4-5 பேரை நீங்கள் சூஸ் பண்ணி கடைசி வரைக்கும் முழு ப்ராசஸ் வரைக்கும் அவங்க ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு டீம், ஒரு குட் டீமை வந்து நீங்கள் உருவாக்கிக்கணும். ஸோ எதையுமே நீங்கள் செய்யும்போது ஒரு டீம் மெம்பர்ஸாக செய்யும்போது கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷனோ டிஸ்கஷனோ இந்த இன்ஸ்டிடியூஷனில் எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்து நீங்கள் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு டீமாக அங்கங்கே ஒரு குரூப் ஷேர் மாதிரி நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா ஒன்று பேர்டனாக தெரியறதெல்லாம் உங்களுக்கு ஷேர் ஆகி ஈஸியாக தெரிய ஆரம்பிக்கும். ஹானஸ்டான ஃபீட்பேக் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்ககிட்ட ஹானஸ்ட்டாக ஃபீட்பேக் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து பெரிய பொசிஷன் இருக்கிறவங்க நீங்கள் போய் கேட்டிங்கன்னா மழுப்புறதுக்காகவே கொஞ்சம் பாலிஷாக தான் சொல்லுவாங்க. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கேட்கும்போது ஹானஸ்ட்டாக சொல்லுவாங்க, என்ன தப்பு, என்ன இதுதான் கரெக்டாக இருக்குது, இது தப்பாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது அதை ஏற்றுக்கூடிய மனப்பான்மை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கிரிட்டிசிசம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் படித்தாதான் டெஸ்ட் போடணுங்கிற ஆட்டிடியூட் வந்து இருக்கக்கூடாது. வெதர் யூ ஸ்டடி ஆர் நாட் யூ ஹவ் டு ப்ராக்டிஸ். வெதர் யூ ப்ராக்டிஸ் ஆர் நாட் யூ ஹவ் டு ஸ்டடி. ஸோ ரெண்டுக்குமே யூ ஹவ் டு கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா அல்டிமேட்லி இந்த ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சது தான் வரும் அப்படின்னா எத்தனை கொஸ்டின் மேக்ஸிமம் போட முடியும்? ஒரு 10 questions 20 questions 25 questions அதுக்கு மேலே யூ டோன்ட் நோ எனிதிங், அன்சர்டைன் தான் ஃபுல்லாக. யூ ஹவ் டு யூஸ் எலிமினேஷன் டெக்னிக்ஸ். ஸோ அப்போ ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணும்.
அண்ட் தென் ப்ரிப்பரேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணவே விடக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நீங்கள் பாட்டுக்கு டெஸ்ட் போடுங்க. வீக்லி 2 டெஸ்ட் வருதா, மேபி நீங்கள் அலைன் பண்ணலாம். நீங்கள் பாலிட்டி படிக்கிறீங்கன்னா பாலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி அலைன் பண்ணலாமே தவிர பாலிட்டி படிச்சு முடிச்சாதான் டெஸ்ட் போடுவேங்கிற ஆட்டிடியூட் கம்ப்ளீட்லி ரிமூவ் இட். ரெண்டுமே முக்கியம். irrespective of whether you are able to complete or not or study or not, attempt papers. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் டோன்ட் ப்ராக்டிஸ் டூ மச். வீக்குக்கு 2 டெஸ்ட் போட்டால் போதும், 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ ரெஸ்ட் டைம் யூ ஸ்டடி. வீக்குக்கு ஒரு 2 to 3 டேஸ் அலாட் பண்ணிங்கன்னா டூ தட், கம்ப்ளீட் தட். ஓகே, ஸோ அது ஒரு டிசிப்ளின். ஸோ அதை வந்து லைக் டு டெல். ஸோ 2 ட்ராக்ல 1 ட்ராக் இஸ் ப்ரிப்பரேஷன், another ட்ராக் இஸ் ப்ராக்டிஸ். தென் எகெயின் இந்த ப்ரிப்பரேஷன்லையும் ப்ராக்டிஸ்லையும் 2ஆக பிரிக்கிறேன். ஒன்று வந்து ஸ்டாட்டிக், இன்னொன்று வந்து டைனமிக். ஸ்டாட்டிக்னா நீங்கள் படிக்கக்கூடிய புக்ஸ், ஓகே, கண்டென்ட். டைனமிக்னா கரண்ட் அஃபேர்ஸ். புரிஞ்சுதா? ஸோ ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்னு பிரிக்கும் போது ஸ்டாட்டிக்ல எகெயின் 2ஆக பிரிக்கிறேன். ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன்னா ப்ரிப்பரேஷன் ப்ராக்டிஸ்ன்னு 2 தனியாக பிரிச்சுக்கங்க. 2லையும் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்னு பிரிச்சுக்கங்க. ஸ்டாட்டிக் அப்படின்னா பேசிக் கண்டென்ட், டைனமிக் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். இது வரைக்கும் கிளியரா? ஓகே, நான் இப்போ எப்படி ஸ்டாட்டிக்கை கவர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸ்டாட்டிக்ல பேசிக் புக்ஸ்ன்னு இருக்கு. பேசிக் புக்ஸ் என்ன நம்ம எல்லாருக்கும்? NCERT. ஸோ ஃபர்ஸ்ட் 11th 12th கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, ஸோ whenever you get time 11th 12th டக்குன்னு you have to complete. 11th 12th முடிச்சதுக்கு அப்புறம் you complete 6th to 10th. ஓகே, ஸோ NCERT தான் ரொம்ப பேசிக், ரொம்ப பேசிக்கான விஷயங்களை தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ பேசிக்ஸில் கேட்டு நிறைய பேர் வந்து சிக்கிறாங்க இப்போ. ஓகே, ஸோ எக்ஸாம் இஸ் கோயிங் லைக் தட். நிறைய பேர் எஸ்பெஷலி கோவிட் டைமுங்கிறதுனால நிறைய பயாலஜி பற்றி கேட்குறாங்க. ஓகே, அனிமல் செல் வர்சஸ் பிளான்ட் செல், சின்ன டிஃபரன்ஸ் கூட நிறைய பேர் நம்ம படிக்காமல் போயிடுறோம். we are losing 2 marks easily. பட் பை ஜஸ்ட் ரீடிங் 20 pages 2 to 4 marks ஈஸியாக எடுக்கலாம் சயின்ஸில். இந்த மாதிரி ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஸோ பேசிக் புக்ஸை முதல்ல முடிக்கணும். ஸ்டாட்டிக்கில் ஒன்ஸ் பேசிக்ஸ் முடிச்சோன்னா அட்வான்ஸ்டு செட் ஆஃப் புக்ஸ். அட்வான்ஸ் செட் ஆஃப் புக்ஸ்னா என்ன? பாலிட்டினா லக்ஷ்மிகாந்த், மாடர்ன் இந்தியானா ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன்ஸ் புக்கு, ஜாகிரஃபினா ஜிசி லியாங் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஜாகிரஃபி. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு அட்வான்ஸ்டு புக் இருக்கும். தட் வி ஹாவ் டு ஃபினிஷ். ஸோ முதல்ல பேசிக்ஸ் முடிச்சுட்டு பேசிக் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நம்ம வி ஹாவ் டு டேக் அப் அட்வான்ஸ்டு புக். எடுத்தெடுப்பில் அட்வான்ஸ்டு போகக்கூடாது. ஓகே, ஸோ கிளியரா? இதுவரை கிளியரா? திஸ் இஸ் அபவுட் ஸ்டாட்டிக் பார்ட். இப்போ டைனமிக் பார்ட் வரும்போது கரண்ட் அஃபேர்ஸ். நிறைய பேர் மோஸ்ட் 80% ஐ அஸ்யூம் நீங்கள் வந்து மந்த்லி மேகசின் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட்டோட ஃபாலோ பண்ணிருப்பீங்க. am I right? கரெக்டா? ஸோ ஒரு இன்ஸ்டிடியூட்டோட தான் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. பட் நீங்கள் டெய்லியும் படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ டெய்லியும் ஒரு 2 பேப்பர் எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் 1, டு பி ஹானஸ்ட், ஒரு தி ஹிந்து பேப்பரையாவது எடுத்துட்டு எண்ட் டு எண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் மினிமம் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் 3 to 3.5 hours worth investing time. ஓகே, ஸோ நீங்கள் மற்றது எது படிக்கிறீங்களோ இல்லையோ தி ஹிந்து பேப்பரை டெய்லியும் பேஜ் டு பேஜ், ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் இன்க்ளூடிங் சிட்டி பேஜ், ரீஜனல் பேஜ், ஸ்போர்ட்ஸ் கூட கேட்குறாங்க இந்த ப்ரிலிம்ஸில். ஸ்போர்ட்ஸையும் படிக்கணும். இப்போ புக்ஸ், அவார்ட்ஸ் எல்லாத்தையும் படிங்க. ஸோ ஒரு வெல் இன்ஃபார்ம்டு சிட்டிசனா ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் யூ ஹேவ் டு ரீட் பேப்பர். வித்தவுட் ரீடிங் பேப்பர் இட் இஸ் இம்பாசிபிள் டு கிராக் திஸ் எக்ஸாம். ஓகே, பிகாஸ் இம்பாசிபிள் சொல்ல வரல, இட் இஸ் அ வெரி டீடியஸ் ப்ராசஸ். நீங்கள் பேப்பர் படிக்காமல் ரொம்ப கஷ்டம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது. ஸோ டெஃபினெட்லி பேப்பரை வந்து படிச்சே ஆகணும். தி ஹிந்து மஸ்ட். டைம் இருந்ததுன்னா யூ கேன் மூவ் டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஏதோ ஒன்று யூ கேன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். ஸோ ஹிந்து படிக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2 நாளைக்கு ஒரு போன வாரம் தேர் வாஸ் நியூஸ் ஆன் கோல் ஷார்டேஜ். படிச்சிங்களா? கோல் ஷார்டேஜ் பற்றி, நிலக்கரி பற்றாக்குறை பற்றி படிச்சிங்களா? நிலக்கரி பற்றாக்குறைன்னு ஒரு டாபிக் வருதுன்னா நீங்கள் எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ நிலக்கரி பற்றாக்குறை, ஓகேவா? ஸோ முதல்ல நிலக்கரினா என்ன? வெதர் இட் இஸ் அ மைனர், நிலக்கரிங்கிறது ஒரு மினரலா? மினரல்னா மைனர் மினரலா மேஜர் மினரலா? ஓகே, அப்போ நிலக்கரி இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது? ஒரு மேப் உடனே மைண்ட் நீங்கள் போட்டு வைக்கணும் நோட்ஸில். ஸோ நிலக்கரி எங்கெங்கெல்லாம் கிடைக்குது, நிலக்கரியிலிருந்து பவர் எடுக்கிற பிளான்ட்ஸ், தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். மேஜர் எல்லாமே தேவையில்லை, நிறைய இருக்கணும், ஆயிரக்கணக்கில் இருக்குது. எது நம்மளுக்கு மேஜரோ மேஜர் மட்டுமோ தெரிஞ்சிருக்கணும். ஸோ நிலக்கரி எங்கெங்கே கிடைக்குது, நிலக்கரி பிளான்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது, தெர்மல் பவர் ஸ்டேஷன் பிளான்ட்ஸ் எங்கே இருக்குது, வேர்ல்டு லெவலில் நிலக்கரி எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஸ்வீடன் எடுத்துக்கிட்டோம்னா கிருணா மைன்ஸ் இருக்கு, அங்கே மாதிரி அந்த மாதிரி ஒரு பிளேஸில் வி ஹேவ் கோல். அப்போ எங்கெங்கெல்லாம் கோல் வந்து வேர்ல்டு லெவலில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி வேணும். தென் யூ ஷுட் நோ இந்தியா தான் லார்ஜஸ்ட் ரிசர்வ்ஸ் இருக்கா கோலில், யார்கிட்ட கோல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற கிளாரிட்டி வேணும். கரெக்டாக? தென் யூ நீட் டு நோ யார் வந்து அதிகமாக கோலை இம்போர்ட் பண்ணுறாங்க, யார் வந்து அதிகமாக கோலை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. புரிஞ்சுதா? நிலக்கரி பற்றாக்குறைன்னு ஒரு டாபிக் எடுத்துட்டு இது எல்லாத்தையும் யூ ஹேவ் டு கவர் லைக் திஸ். ஸோ நிலக்கரி எங்கே இருக்குது, நிலக்கரி பவர் பிளான்ட்ஸ் எங்கே இருக்குது, நிலக்கரி எக்ஸ்போர்ட் யார் அதிகமாக பண்ணுறா, இம்போர்ட் யார் அதிகமாக பண்ணுறா, வேர்ல்டில் எவ்வளோ எங்கெங்கெல்லாம் இருக்குது, வேர்ல்டில் நம்ம ரிசர்வ் வந்து அதிகமாக இல்லை வேற யாரோடது அதிகம். தென் நிலக்கரியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, திஸ் வாஸ் அ ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். இந்தியன் கோலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதிக சல்ஃபர் இருக்கும், அதிக ஆஷ் கண்டென்ட் இருக்கும், அதனால தான் நம்ம வந்து நம்ம கோல் அதிகமாக யூஸ் பண்ணாமல் நிறைய இம்போர்ட் பண்ணுறோம். அதிகமாக இம்போர்ட் டிபெண்டன்சி இருக்கிறதுனால தான்
எப்பயாவது இம்போர்ட் அடிபட்டுச்சுன்னா உடனே வி ஆர் ஹேவிங் அ ஷார்டேஜ். புரியுதா? ஸோ அப்போ இந்தியன் கோலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, கோல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், கோலில் வந்து நிறைய பொல்யூஷன் வருதுங்கிறாங்க, கார்பன் எமிஷன்ஸ் வருதுங்கிறாங்க. அப்போ கோலில் வந்து அந்த பொல்யூஷன் கம்மி பண்ணக்கூடிய க்ளீன் கோல் டெக்னாலஜிஸ் என்னென்ன, இந்த அளவுக்கு யூ ஹவ் டு கீப் அ 360 டிகிரி அனாலிசிஸ். புரியுதா? அண்ட் தென் கோலோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன, நம்மளோட எனர்ஜி மிக்ஸில் கோலோட ஷேர் எவ்வளோ, 70% தெர்மல் பவர். ஸோ வந்து அப்போ வேறு ஏதாவது கவர்மெண்ட் வந்து பாலிசி ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா, கோல் சம்மந்தப்பட்ட ஸ்கீம் ஏதாவது இருக்கா, சக்தி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ கோல் சம்மந்தப்பட்ட ஸ்கீம் இருக்குன்னா என்னென்ன ஸ்கீம்ஸு, ஸோ இந்த அளவுக்கு ஒரு புரிதல் வந்து இருக்கணும். புரிஞ்சுதா? ஒரு சின்ன ஒரு 4 நாளைக்கு வர ஒரு ஈவெண்ட்னா யூ ஷுட் நோ. ஐ வில் ஆல்சோ கிவ் அனதர் இன்ஸ்டன்ஸ். குலாப் சைக்ளோன் வந்தது லாஸ்ட் வீக், முன்னாடி வீக் குலாப் சைக்ளோன். ஸோ இப்போ கூட ரெயின்ஸ் ஆர் லாஷிங் ஓவர் என்டையர் சவுத் தமிழ்நாடு, சதர்ன் பார்ட்ஸ். கேரளாவில் யூ குட் சி என்னது, ரெயின்ஸ், இன்செசன்ட் ரெயின்ஸ். ஓகே, ஸோ கேரளான்னு எடுத்துப்போமே, கேரளாவில் வந்து ரெயின்ஸ் என்ன அங்கே நிறைய நடக்குது இப்போ, ரெயின்ஸ்னால லேண்ட்ஸ்லைட்ஸ். ஸோ லேண்ட்ஸ்லைடுன்னு எடுத்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட்னா என்ன, இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் லேண்ட்ஸ்லைடு ப்ரோன் ஜோனு, ஸோ பிஏஎஸ் கிளாசிஃபிகேஷன் படி எந்தெந்தெல்லாம் லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்குது, லேண்ட்ஸ்லைடை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, லேண்ட்ஸ்லைட்ஸ் எதனால் நடக்குது, ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து தடுக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் வந்து பண்ணலாம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ நீங்கள் படிக்கிறத வந்து ஒரே கண்டென்ட் தான். அதை ப்ரிலிம்ஸ் டைப்பில் படிச்சிங்கன்னா ஃபேக்சுவலாக கொஞ்சம் அந்த நாலேஜாக படிச்சுக்கணும், ஜிகே மாதிரி கொஞ்சம் படிக்க வேண்டியது வரும். இதே அனாலிசிஸ் டைப்பில் படிச்சிங்கன்னா தட் வில் கெட் கவர்ட் ஃபார் மெயின்ஸ். புரியுதா? எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மனசுக்குள்ளே நல்லா இன்டர்னலைஸ் ஆகும். பட் நீங்கள் ஒரு மேகசின் டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அது இட் இஸ் சம்படி எல்சஸ் ஒர்க், இட் இஸ் நாட் யுவர் ஒர்க். நீங்கள் அதை படிச்சுட்டு அவ்வளோ இன்டர்னலைஸ் ஆகாது. நீங்களே ஒரு விஷயத்தை செய்யும் போது இட் வில் கெட் பெட்டர் ரீடைன். புரியுதா? ஸோ நீங்கள் உங்கள் ஒர்க் போடுங்க, அதையும் படிங்க. பட் உங்களோட ஒர்க் இஸ் ஆல்சோ வெரி எசென்ஷியல். புரியுதா? ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்னு கோயம்புத்தூரில் ஒரு சென்டர் கொண்டு வராங்கன்னா நார்மல் டெக்ஸ்டைலுக்கும் டெக்னிக்கல் டெக்ஸ்டைலுக்கு என்ன டிஃபரன்ஸு, டெக்னிக்கல் டெக்ஸ்டைலுக்கு பட்ஜெட்டில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் ஹப் இருக்குது, ஓகே, டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸோட அப்ளிகேஷன்ஸ் இங்கே ஸ்போர்ட்ஸா, அக்ரிகல்ச்சரா, எந்தெந்த ஏரியாலாம் அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி யூ ஹாவ் டு கீப் ஒரு பேசிக் ஒர்க்கு நீங்கள் வந்து பண்ணி வைக்கணும். புரிஞ்சுதா? ஸோ ஹோப் ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன்டர்வியூக்கு 2 ட்ராக்ல ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராக்டிஸ். ப்ரிப்பரேஷன்லையும் சரி ப்ராக்டிஸ்லையும் சரி 2 லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டாட்டிக் ஆஸ் வெல் அஸ் டைனமிக். ஸ்டாட்டிக்கில் 2ஆக பிரிக்கிறேன், பேசிக் அண்ட் தென் அட்வான்ஸ்ட். அண்ட் தென் டைனமிக்கில் உங்களோட ஓன் எஃபர்ட்ஸ் ப்ளஸ் ஒரு மந்த்லி மேகசின். புரிஞ்சுதா? ஸோ திஸ் அப்ளைஸ் ஃபார் ஆல் தி ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். நவ் ப்ரிலிம்ஸ் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது எலிமினேஷன் டெக்னிக்ஸ் வந்து நல்லா ஷார்பன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒன்லி சொல்யூஷன், நீங்கள் பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது யூ நோ ஹவ் யூபிஎஸ்சி ஆஸ்க்ஸ். யூபிஎஸ்சி எப்படி கேட்குறான்னு தெரிஞ்சிருச்சுன்னா இப்படி கேட்டால் இப்படி ஆன்சர் ரைட்டாக வருது, இப்படி கேட்டால் இப்படி தப்பாக இருக்குது அப்படின்னு யூ ஹாவ் டு நோ ஹவ் யூபிஎஸ்சி இஸ் ஆஸ்கிங் கொஸ்டின். அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் வேணாலும் போடுங்க, மார்க் டெஸ்ட் மற்றது, பட் யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை போடாமல் போயிடாதீங்க. எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் நீங்கள் யூபிஎஸ்சியோட பேட்டர்னுக்கு டியூன் ஆயிடணும். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூட் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் போட்டீங்கன்னா அவங்க எப்படி கொஸ்டின் எடுக்கிறாங்களோ அதுக்கு டியூன் ஆயிரும். பட் இட் வில் நாட் பி இன் சிங்க் வித் ஆர் மேட்ச்டு வித் யூபிஎஸ்சி. ஸோ நிறைய இன்ஸ்டிடியூட் பேப்பர்ஸ் டைவர்ஸாக நீங்கள் போடணும். அந்த ஒரு டைவர்சிட்டி எப்படி கேட்டாலும் ஐ வில் பி ஏபிள் டு கிராஸ் 100 அப்படின்னா நீங்கள் யூபிஎஸ்சி பேப்பர் நிறைய பேப்பர்ஸ் டிஃப்ரெண்ட் டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ அது ஒன்று முக்கியம். தென் ஸோ டெஸ்ட்டு சால்வ் பண்ணுறதுக்கு எலிமினேஷன் டெக்னிக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அந்த சொல்யூஷன்ஸை படிக்கிறது அதை விட இம்பார்ட்டன்ட். சும்மா ஒரு கொஸ்டினை போட்டு அப்படியே போயிடாமல் இந்த கொஸ்டின் இப்படி போட்டதுனால எனக்கு கரெக்ட் ஆச்சு, இந்த கொஸ்டின் இப்படி போட்டதுனால எனக்கு வந்து ராங் ஆச்சு, ஆர் இப்படி போட்டதுனால கரெக்ட் ஆச்சு அப்படிங்கிற அந்த அனாலிசிஸ். ஒரு கொஸ்டின் நான் ஒரு டெஸ்ட் போட்டேன்னா 100 கொஸ்டினுக்கும் ஒரு தனி ஷீட் எடுத்து வச்சு ஒரு கொஸ்டினில் இந்த கொஸ்டின் இப்படி சால்வ் பண்ணதுனால கரெக்டாக இருக்குது, இந்த கொஸ்டின் இப்படி சால்வ் பண்ணதுனால தப்பாயிருச்சு, நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக்கை நான் ரிப்பீட் பண்ணாமல் பார்த்துக்கிட்டேன்னா எனக்கு 1 மார்க் 2 மார்க் ஆட் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ தட் வில் அப்ளை ஃபார் யூ ஆல்சோ. உங்களை பற்றினா எப்படி நீங்கள் உங்கள் மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கு அந்த டெஸ்ட் ஒரு டெஸ்ட் போட்டதுக்கப்புறம் யூ நீட் டு அனலைஸ் யுவர் செல்ஃப். இப்படி போட்டால் கரெக்ட் ஆகுது, இப்படி போட்டால் இப்படி சால்வ் பண்ணால் ராங் ஆகுது அப்படிங்கிற அந்த மைக்ரோ அனாலிசிஸ் யூ ஹேவ் டு டூ. புரிஞ்சுதா? ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எந்த ஏரியாவில் அதிகமாக தப்பு பண்ணுறீங்கன்னு அனலைஸ் பண்ணுங்கள். குவாலிட்டி அதிகமாக தப்பாகுதா, தென் அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணாமல் அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அண்ட் தென் ஃபேக்சுவலாக கேட்டால் தப்பாகுதா, கான்செப்சுவலாக கேட்டால் தப்பாகுதா. ஓகே, கான்செப்சுவலாக கேட்டால் தப்பாகுதுன்னா கான்செப்ட்ஸை ஒர்க் பண்ணுங்கள், ஃபேக்ட்ஸை வந்து விட்டுருங்க. புரியுதா? ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸ் சப்ஜெக்ட் வைஸ், டைப் வைஸ், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல வர கொஸ்டின்ஸ் பார்த்தா எனக்கு பயமாகுது, லாஸ்ட்ல வர கொஸ்டின்ஸ் நல்ல மார்க் எடுக்கிறேன், இந்த மாதிரி நீங்களே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி உங்களை பற்றி உங்கள் டெஸ்ட்டை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ அந்த அனாலிசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எலிமினேஷன் டெக்னிக்ஸ், போஸ்ட் டெஸ்ட் அனாலிசிஸ் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஃபார் ப்ரிலிம்ஸ்.
அண்ட் தென் மஸ்ட் 90+ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறது இட்ஸ் அட்வைசபிள். ஓகேவா? ஸோ பிகாஸ் நீங்கள் ரிஸ்க் எடுக்க பயப்படுறீங்க. ஸோ ஒரு 20 கொஸ்டின்ஸ் எடுத்தால் ஒரு 10 தப்பாச்சுனாலும் 10 கரெக்ட் ஆச்சுன்னா நெட்டாக பாசிட்டிவ் மார்க் தான் உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் அந்த 20 அட்டன் பண்ணலன்னா அந்த பாசிட்டிவ் மார்க்ஸை லூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கணும். புரியுதா? ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் தயங்காமல் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அதை வந்து ஐ வுட் லைக் டு ஸ்ட்ரெஸ் அகெயின். ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட். மெயின்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு ஒரு கேஷுவலான ஆட்டிடியூட் இருக்குது. என்ன அப்படின்னா மெயின்ஸ் வந்து அனலிட்டிக்கல் தான். ஸோ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட பரீட்சையில் தான் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணிட்டு போய் எழுதணும். யூபிஎஸ்சி மெயின்ஸில் வந்து ஸ்பாட்டில் போய் நம்ம அனலைஸ் பண்ணி எழுதிடலாம் அப்படிங்கிற ஒரு தப்பான நோஷன் இருக்குது. இட் இஸ் ராங். ஸோ நீங்கள் அந்த ப்ரெஷரில் போய் உட்காரும்போது 20 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணி குவாலிட்டியும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் யோசிக்கக்கூடாது. சிலபஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டான், அதில் இருக்கிற ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து வி ஹாவ் டு லேர்ன். ஸோ இன்டர்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஆல்ரெடி கையில் ஒரு எந்த டாபிக் கேட்டாலும் ஒரு 10 பாயிண்ட் நம்ம கையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ தட் அங்கே போய் அந்த ஏரியாலேருந்து கொஸ்டின் வரும்போது அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி அந்த பாயிண்ட்ஸை வந்து எழுத முடியும். ஸ்பான்டேனியஸாக திங்க் பண்ணாமல் எழுதணும். ஓகே? ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோக்கு எவ்வளோ கண்டென்ட் முக்கியமோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரெசன்டேஷனும் முக்கியம். புரிஞ்சுதா? ஸோ அந்த ப்ரெசன்டேஷனை நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் மெயின்ஸ் எழுதுறவங்ககிட்ட இருந்து கற்றுக்கலாம். ஸோ வந்து அழகாக வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன்னா டெஃபினிஷன் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி கேட்குறாங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி டெஃபினிஷனல் இன்ட்ரோஸ், அதுக்கப்புறம் ஒரு சைடு ஹெட்டிங் போட்டு பாக்ஸ் போடுறது, ஒரு பாயிண்ட் எல்லா ஆன்சரையும் பாயிண்ட் ஃபார்மேட்டில் எழுதுறது, பேராகிராஃப் எல்லாம் பாயிண்ட் ஃபார்மேட்டில் எழுதுறது, அண்ட் தென் அண்டர்லைன் பண்ணுறது, அடிக்கடி எடுத்து காமிக்கிறது, எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுக்குறது, டயக்ராம்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் அப்ரோச். ஸோ இதை யூபிஎஸ்சியில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண முடியும். நம்மளோட பேப்பர் வில் பி ரியலி குட். புரிஞ்சுதா? ஸோ கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எக்ஸாமினர் சைக்காலஜிலேருந்து யோசிச்சு பார்க்கும்போது ஒரு 40 பேப்பர் சார் திருத்துறாரு அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேப்பர் 30th வருது, நம்ம பேராவாக எழுதி வச்சிருக்கோம். அதை பார்க்கும்போதே அவங்களுக்கு படிக்க தோணலைன்னா நம்ம என்ன எழுதணுமோ இட் வில் பி வேஸ்ட். அப்போ நம்ம எப்படி அதை வந்து ஈஸியாக அவங்களுக்கு படிக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னா யூ ஹேவ் டு திங்க் ஃப்ரம் ஹிஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர் ஹர் பெர்ஸ்பெக்டிவ். பண்ணும்போது ப்ரெசன்டேஷனில் டயக்ராம் நிறைய உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ அதை வந்து அந்த மாதிரி நீங்கள் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி க்ரூஷியல். அதுதான் நான் 18 அட்டம்ப்ட்லேருந்து 19 அட்டம்ப்டில் மாறினது. 19லேருந்து 20ல் இன்னும் என்னோட ப்ரெசன்டேஷன் என்ஹான்ஸ் பண்ணேன். ஸோ அதனால் ஐ வாஸ் ஏபிள் டு டச் 800 மார்க்ஸ், நியர் 798 மார்க்ஸ், நியர்லி 800. ஓகே? ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். சிமிலர்லி மெயின்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டெய்லியும் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆன்சர் எழுதி போய் காமிக்கிறது, ஒரு ஆன்சராக டெய்லி எழுதுறீங்க. தட் இஸ் ராங். யூபிஎஸ்சியில் என்ன பண்ணுறாங்க, 3 ஹவர்ஸில் 20 கொஸ்டின்ஸ் கொடுத்து எழுத சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு கொஸ்டின் வந்து அழகாக எழுதிட்டு அங்கே போய் 20 கொஸ்டின்ஸ் அதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஸோ த மொமெண்ட் யூ டிசைட் யூ ஷுட் ப்ராக்டிஸ் ஃபார் மெயின்ஸ், யூ ஷுட் ஒன்லி ப்ராக்டிஸ் 20 கொஸ்டின்ஸ், அதுவும் 3 ஹவர்ஸில். அதை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். தட் இஸ் த ரியல் ப்ராக்டிஸ். ஓகேவா? ஸோ வாரத்துக்கு 2 டைமோ ஒரு டைமோ 20 கொஸ்டின்ஸை 3 ஹவர்ஸில் எழுதுறதுக்கு யூ ஷுட் கெட் அடாப்டட். இல்லைனா அன்னைக்கு போய் கை வலிக்கும், யூ கான்ட் ரைட். ஸோ தட் அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா 27 ஹவர்ஸ் 9 பேப்பர்ஸ் நீங்கள் எழுதணும், 3 hours ஈச் பேப்பர், அதுவும் ஓவர் அ வீக். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் அக்கஸ்டமாகி எழுதணும். ஸோ அது ஒரு டீமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எல்லாம் ஃபார்மலாக உட்காந்து நீங்கள் எக்ஸாம் என்விரான்மெண்ட் எழுதுகிற மாதிரி எழுதலாம். ஸோ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக நான் டெய்லி ஆன்சர் எழுத வேணாம்னு சொல்லலை. டெய்லி ஆன்சர் எப்படி எழுதணும்னா பிரெயின் ஸ்டார்மிங். ஒரு 10 கொஸ்டின் எடுத்துக்கங்க, ஒரு கொஸ்டினுக்கு 2 minutes அலாட் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த கொஸ்டின் வருது, இதுக்கு வந்து நான் இப்படி இன்ட்ரடக்ஷன் எழுதுவேன், இந்த பாயிண்ட்ஸ் எழுதுவேன், இந்த டயக்ராம் போடுவேன், இந்த கன்க்ளூஷன் எழுதுவேன், இந்த வே ஃபார்வர்ட் எழுதுவேன், இந்த கவர்மெண்ட் கமிட்டி போடுவேன், இந்த ஸ்கீம் போடுவேன் அப்படிங்கிறத பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும். சும்மா இப்படி ஷார்ட் ஃபார்மில் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு 2 minutes. ஸோ இதை பண்ணும்போது அரை மணி நேரத்துக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணுவீங்க? 2 minutesனா 15 கொஸ்டின்ஸை வந்து பண்ணலாம். சரியா? ஸோ டெய்லி வந்து பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்க, புதுசாக ஒரு சில 4-5 கொஸ்டின்ஸ் எடுத்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்க. பட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி உட்காந்து வாரத்துக்கு 2 டைம் ஆகுது இல்லை ஒரு டைம் ஆகுது என்ன பண்ணணும், 20 கொஸ்டின்ஸை 3 ஹவர்ஸில் எழுதுறதுக்கு அடாப்ட் ஆகிக்கணும். அதுலேயே நீங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ப்ரெசன்டேஷன் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள், நிறைய பேர்கிட்ட ஃபீட்பேக் வாங்குங்க. மற்றவங்களுக்குலாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே ஆப்வியஸ்லி இட் வில் ஆல்சோ பி வெரி அட்ராக்டிவ் ஃபார் எக்ஸாமினர் ஆல்சோ. புரியுதா? ஸோ அந்த அளவுக்கு அதுக்கு தான் சொல்கிறேன், நிறைய பேர்கிட்ட யூ ஹாவ் டு டேக் ஃபீட்பேக்ஸ், லேர்ன் ஃப்ரம் மெனி. சரியா? ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெயின்ஸையும் முடிச்சிட்டேன். அண்ட் தென் ஃபார் பர்சனாலிட்டி டெஸ்ட் என்ன அப்படின்னா, அகெயின் தேர் இஸ் அ மித் தட் பர்சனாலிட்டி டெஸ்ட்லனா நாலேஜ் இல்லை, பர்சனாலிட்டி மட்டும் தான் செக் பண்ணுறாங்க அப்படின்னு. நாலேஜ் இஸ் அன் இன்ஹெரண்ட் பார்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன். 4 கொஸ்டின் கேட்குறாங்க, உங்கள் ஆன்சர் தெரில, நாலேஜ் இல்லை, ஸோ ஆன்சர் தெரில அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் என்ன ஆகும், அடுத்த கொஸ்டினுக்கு இறங்கிடும். கான்ஃபிடன்ஸ் போச்சுன்னா பர்சனாலிட்டியே போச்சு. ஸோ நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பர்சனாலிட்டி டெஸ்ட். அந்த நாலேஜ்னா நம்ம டெய்லி பேப்பர் ரெகுலராக படிக்கணும். நம்ம மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து படிச்சுட்டு அனலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல படிக்க விட்டுருவோம். ஸோ ஏன் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டுருவாங்க சிம்பிளாக. அதுக்கு ஆன்சர் இருக்காது. ஏன் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்கன்னு 10 பாயிண்ட் எழுதுவோம், பட் ஒரு 30 செகண்ட்ஸில் நம்மளால பேச முடியாது. ஸோ அந்த அளவுக்கு யூ ஹாவ் டு கெட் ரெடி ஃப்ரம் நவ் ஆன். ஏன்னா
நீங்கள் அது இட் இஸ் வெரி பெயின்ஃபுல். நீங்கள் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் இன்டர்வியூ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அது ஒரு அடிபட்டு வந்தால் தான் தெரியும். 130 மார்க் வாங்கினா எனக்கு தெரியும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே படிக்கும் போதே 3 ஸ்டேஜுக்கும் சேர்ந்து தயாராகணும். புரியுதா? இப்போலேருந்தே ஒரு குட் ஹாபி வந்து டெவலப் பண்ணணும். இப்போலேருந்தே இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லையும் படிக்கணும், மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் படிக்கணும், ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் படிக்கணும். ஸோ இது வந்து ஒரு பேட்டில் மாதிரி. இல்லைனா ஈச் அட்டெம்ப்ட் வில் பி காஸ்ட்லி. ஒரு இதில் ஃபெயிலாக தான் யூ ஹேவ் டு லேர்ன். ஸோ இதை வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நிறைய நாலேஜ் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் தென் கண்டினியூஸாக உங்கள் கூட இப்போ சார்னா சார் வந்து கண்டினியூஸாக வில் ட்ராவல் வித் யூ. அங்கே ஒரு மார்க் இங்கே ஒரு மார்க்னு அட்டன் பண்ணுறத விட ஒரு சார் ஒரு டீச்சர் நம்ம கூட கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணாங்கன்னா நம்மளை டெய்லி அவங்க கண்காணிக்கும் போது நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோங்கிறத ஹி வில் பி ஏபிள் டு டெல் கிளியர்லி. புரியுதா? ஸோ நம்ம எப்படி இங்கே வந்து ஓகேப்பா 30 நாளில் நீ இப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லக்கூடியது யார் சொல்ல முடியும்? நம்மளை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். நம்ம அப்பா அம்மா நம்மளை பற்றி நல்லா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸான ஒரு மென்டர் வந்து உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியம், யூபிஎஸ்சி லைஃப்பில். ஸோ அதை வந்து யூ ஷுட் ஃபைன். ஸோ ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ இது 3 தான் பேசிக்காக. ரொம்ப அதிகமாக சொல்லாமல் கொஞ்சம் ஒரு க்ரக்ஸாக ஐ டோல்ட். ஸோ இதுக்கப்புறம் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். தாராளமாக பண்ணலாம். என் நண்பன் மாற்றுத்திறனாளி ரஞ்சித் வந்து அவர்கள் வந்து தமிழில் தான் ஃபுல்லாக பண்ணார். ஸோ 3 ஸ்டேஜையும் தமிழில் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல யூஎஸ் கம். மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் தமிழில் வந்து இன்டர்வியூவில் கூட தமிழ் டிரான்ஸ்லேட்டர் ப்ராப்பராக இல்லைங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்பயும் ஹி ஹாஸ் மேனேஜ். ஸோ எதுவுமே பேரியர் இல்லை. அகெயின் இட்ஸ் அபவுட் மைண்ட் கேம். நீங்கள் ஒரு பேரியர்னு ஒரு விஷயத்த நினைச்சீங்க அப்படின்னா அது பேரியராக தான் உங்களுக்கு இருக்கும். இந்த மொமெண்ட் யூ திங்க் ஓகே தமிழ் ப்ரைடாக எடுத்துட்டு நான் தமிழில் பண்ணால் நிச்சயமாக பண்ண முடியும், நானும் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட்ல எடுத்து பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு டூ தட். ட்ரஸ்ட் மீ, இது எல்லாரும் சொல்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அது சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது வந்து உண்மை அப்படின்னு. நிச்சயமா தமிழ்ல பண்ண முடியும். இன்ஃபேக்ட் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஏஎஸ்ல, அவங்க தமிழ் மீடியம் தான் போட்டு இன்டர்வியூல தமிழ்ல தான் பேசினாங்க. சும்மா இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணாங்க, நல்ல மார்க் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே இட்ஸ் அபவுட் அகெயின் மைண்ட். நீங்க எப்படி அதை ஹவ் யூ ஹேவ் அன் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தமிழ்ங்கிறதா. நிச்சயமா தமிழ் இஸ் அ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். நீங்க அதுல வந்து இன்னும் கம்ஃபர்டபுளா உங்களால பண்ண முடியும். இங்கிலீஷ்ல இல்லைன்னா இப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இதில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். தமிழ் தான் ஆப்வியஸ்லி. இப்போ அது தாராளமா நீங்க பண்ணலாம். ஸோ அதில் ஒரு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. நல்ல மார்க் வரும், கவலையே படாதீங்க. அதாவது என்ன அப்படின்னா அதான் நான் சொன்னேன், ஸ்டாட்டிக் டைனமிக்னு படிக்கிறீங்க, ஸ்டாட்டிக்கே அப்ளை பண்ற மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் த யூஸ், இப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டிஜிட்டல் டெக்னாலஜி இன் டாக்லிங் COVID-19 பேண்டமிக். ஸோ டிஜிட்டல் டெக்னாலஜி என்ன அப்படின்னா அது பேசிக்கலி யூ ஷுட் ஹவ் ரெட் பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா ஆரோக்கிய சேதை யூஸ் பண்ணாங்க, ஜியோ ஃபென்சிங் யூஸ் பண்ணாங்க, அப்புறம் வந்து யூவி லைட்ஸ் யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருந்தது. ட்ரோனில் வந்து டெலிவர் மில்க் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் டெலிவர் பண்ணாங்க. நிறைய லாக்டவுன் வைலேஷன்ஸ் வந்து ட்ரோன் வச்சு மானிட்டர் பண்ணாங்க. அப்புறம் ஆன்லைனில் கிளாஸ் எடுத்தாங்க. தென் கோவின் ஆப்பில் வந்து வேக்சினேஷன் ஸ்லாட் புக் பண்ணாங்க. பாருங்க, இப்போ இவ்வளோ சரளமாக டிஜிட்டல் அப்ளிகேஷன்ஸ் டியூரிங் COVID-19 ஏன் சொல்ல முடியுது? பிகாஸ் ஐ ஹவ் ரெட் பேப்பர், ஐ ஹவ் இன்டர்னலைஸ்டு. நான் சின்சியராக அதை ஃபாலோ பண்ணதுனால ஐ வாஸ் ஏபிள் டு டூ தட். ஸோ அப்ளிகேஷன் பார்த்துக்கு ஒன்றுமே இல்லை. எப்பயுமே அப்ளிகேஷன் கொஸ்டின்னா கம்ப்ளீட்லி அப்ளிகேஷன் ஓரியன்டா இருக்க போறதில்ல. நீங்க பேசிக் கண்டென்ட் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் எழுதுற மாதிரி வரும். ஸோ நீங்க பேசிக் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு பேப்பர் ரெகுலரா படிச்சீங்கனாலே, பேப்பர்ல இருந்து இருக்கிற விஷயத்தை எழுதினாலே அப்ளிகேஷன் ஆன்சர் பண்ணிடலாம். பர்சனாலிட்டி டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 5 குவாலிட்டிஸ் டெஸ்ட் பண்றாங்க. பேலன்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஒரு சார்பற்ற இல்லாம, அதாவது நம்ம நடுநிலையா பேலன்ஸ்டா ஒரு ஒப்பீனியன் கொடுக்கணும். புரிஞ்சுதா? ஸோ அந்த பேலன்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட் பண்றாங்க. மென்டல் அலர்ட்னஸ். நான் வந்து போன இன்டர்வியூ என்ன பண்ணிட்டேன், 12 மணிக்கு இன்டர்வியூ என்ன கூப்பிடுறாங்க, நான் குட் மார்னிங். பட் தட் ஷோஸ் யூ ஆர் நாட் மென்டலி அலர்ட். ஸோ மென்டல் அலர்ட்னஸ் ரொம்ப முக்கியம். நம்மளை சுற்றி நம்ம அவேரா இருக்கோமா, நம்ம என்ன பண்றோங்கிற கான்சியஸ்னஸ். அண்ட் தென் மென்டல் அவேர்னஸ் ஆல்சோ மீன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ். நம்மளை சுற்றி என்ன நடக்குது அந்த விஷயங்கள் அப்சர்வ் பண்ணணும். நீ வரும்போது என்ன பார்த்த ஆட்டோலன்னு கேட்டா இட்ஸ் அபவுட் மென்டல் அவேர்னஸ். நீ வந்து இன்டர்வியூ பத்தி வரி பண்றியா இல்லை நார்மலா நீ இவனை சுற்றி இருக்கிறத அப்சர்வ் பண்றியா அப்படிங்கிறத செக் பண்றாங்க. ஸோ அதை வந்து நம்ம மென்டல் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். தென் கிளியர் அண்ட் லாஜிக்கல் எக்ஸ்பொசிஷன், அதான் செக் பண்றாங்க. கிளியர் அண்ட் லாஜிக்கல்னா கிளியரா பேசுறது, தெளிவா பேசணும், வேகா பேசக்கூடாது, புரியாத மாதிரி. அண்ட் தென் லாஜிக்கலாவும் பேசணும். ஸோ லாஜிக்கலாவும் பேசணும், கிளியராகவும் பேசணும். ஸோ இது வந்து 3வது குவாலிட்டி. 4th வந்து எம்பத்தி அண்ட் கம்பேஷன் டுவர்ட்ஸ் வீக்கர் செக்ஷன்ஸ். எப்பயுமே விமனுக்கு, மார்ஜினல் பீப்புளுக்கு, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் பீப்புளுக்கு, தலித்ஸுக்கு, அண்ட் தென் ரூரல் ஏரியா பீப்புளுக்கு, சில்ட்ரனுக்கு, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு, இந்த மாதிரி பீப்புள் கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா அஃபெக்ஷன் நம்ம கிட்ட இருக்கா? அவங்கள வந்து நம்ம பத்தி யோசிக்கிறோமா? அவங்கள பத்தி டெக்னாலஜி சொல்யூஷன் கொண்டு வரும்போது அவங்களுக்கு போய் சேருமா? கடை கோடியில் இருக்கிற மக்களையும் நம்ம பத்தி யோசிக்கிறோமா? அவங்க கிட்ட எம்பத்தைஸ் பண்றோமாங்கிற அந்த குவாலிட்டி தி ஆர் செக்கிங். ஸோ இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, டே 1ல இருந்து நீங்க ஆஃபீஸரா இது எல்லாத்தையும் யோசிக்கணும். ஒரு விஷயம் பேசினா தெளிவா பேசணும்னு கத்துக்கிட்டீங்கன்னா இன்டர்வியூல நீங்க அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது வராது, நேச்சுரலாவே உங்களுக்கு வந்துடும்.
ஸோ ஒரு சில குவாலிட்டிஸ் எடுத்து படிச்சு பாருங்க. யூபிஎஸ்சி இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட்ல என்ன செக் பண்றோங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் டே ஒன்லேருந்து நீங்கள் இன்வைட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். 1 monthல யூ கான்ட் பிரிங் ஆல் தோஸ் குவாலிட்டிஸ். ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் கொண்டு வரணும் ஸ்லோவா. ஸோ இந்த குவாலிட்டிஸை யூ கேன் கெட் அதில். அண்ட் தென் சோஷியல் ட்ரைட்ஸ் செக் பண்ணுறாங்க. சோஷியல் ட்ரைட்ஸ்னா ரெஸ்பெக்ட் பண்ணுறோமா, நம்ம வந்து கேஷுவலாக பேசுகிறோமா, ஓவரா சீரியஸாக பேசுகிறோமா, அண்ட் தென் அக்கேஷனலி ப்ளஷரபுளாக ஸ்மைல் பண்ணுறோமா, தென் வணக்கம் சொல்கிறோமா, போகும்போது கிராட்டிடியூட் இருக்கா, இதெல்லாம் சோஷியல் ட்ரைட்ஸ். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல டீப் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, டெப்த் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் செக் பண்றாங்க. நிறைய தெரிஞ்சிருந்து பார்க்காது, ஒரு இதுல எவ்வளவு டீப்பா தெரிஞ்சிருக்காங்க. ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட்னா உள்ள இறங்கி கான்ஸ்டியூஷனல் பெர்ஸ்பெக்டிவ், அக்ரிகல்ச்சர் என்னென்ன கிராப்பிங் பேட்டர்ன் கல்டிவேட் பண்றாங்க, ஏன் அங்க மட்டும் ப்ரொடெஸ்ட் நடக்குது, தமிழ்நாட்டில் ப்ரொடெஸ்ட் நடக்கல, இந்த மாதிரி ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ், டெப்த் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பர்டிகுலர் டாபிக், அதையும் செக் பண்றாங்க. ஸோ இந்த டாபிக் எல்லாம் நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 ஸ்டேஜுமே வில் பிகம் ஈஸியர் ஃபார் யூ. ஸோ டெவலப் தோஸ் குவாலிட்டிஸ் ஃப்ரம் டே 1. ஃப்ளூயன்சி வந்து என்னன்னா, ஃப்ளூயன்சி வந்து ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது நீங்க இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இல்லைன்னா தமிழ்ல போட்டுக்கோங்க. பட் நீங்க ஃப்ளூயண்டா இல்ல அப்படின்னா என்னன்னா, நீங்க அடிக்கடி ஸ்டாமர் பண்ணீங்க அப்படின்னா வாட் இட் ஷோஸ் தட் யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட்ங்கிறத காமிக்கும். பட் வாட் தே ரிக்வயர் இஸ் கான்ஃபிடன்ஸ், அல்டிமேட்லி கான்ஃபிடன்ஸ். இப்போ நீங்க ஸ்டாமர் ஆகும்போது நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம், பட் ஸ்டாமர் ஆகும்போது அது அப்படி போக வாய்ப்பு இருக்கு. கான்ஃபிடென்ட்டா இல்ல இந்த பையன் இல்ல இந்த பொண்ணு அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அது சான்ஸ் எடுக்காம வி ஷுட் டெவலப் ஃப்ளூயன்சி. கண்டிப்பா வரும். அதுதான் தட்ஸ் ஹவ் தே டிராவல். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுல இருந்து தான் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ போன இன்டர்வியூல ஐ ஹேட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து போட்டோகிராஃபி ரைட்டிங் ஹாபின்னு போட்டிருக்கேன். எதை பத்தி எழுதுனீங்கன்னு கேட்டாங்க. நான் ஒரு பட்டர்ஃப்ளை ஒரு போட்டோ எடுத்தேன் சார், அதை பத்தி நான் எழுதினேன் அப்படின்னு. பட்டர்ஃப்ளை மனுஷனை விட பழசா அப்படின்னு கேட்டாங்க. தெரியல அப்படின்னு. தென் அகைன் நெக்ஸ்ட் கேள்வி வந்து பட்டர்ஃப்ளை பத்தி ஒரு ரெஸ்லர் வந்து ஒரு கோட் எழுதியிருக்காரு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாது, இந்த முகமது அலி கோட். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. தென் பட்டர்ஃப்ளைட் இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க, ஸோ நீங்க என்ன விடுறீங்களோ அதுல இருந்து தான் தே வில் பிக்கப். அது வந்து இட்ஸ் அகைன் அ கேம். நீங்க தெரியாத ஒரு விஷயத்தை திடீர்னு போடும்போது ஹவ் யூ ஆர் ஹேண்ட்லிங், ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்றீங்கிறது தான். ஸோ அது எப்படி வேணாலும் இட் கேன் கோ. இட்ஸ் சி. எல்லாத்தையும் விட பெரிய கடல் வந்து இன்டர்வியூ தான். எப்படி வேணாலும் எங்கிருந்து வேணாலும் எப்படி வேணாலும் கேள்விகள் வரலாம். ஸோ அதுக்கு வந்து யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட். நீங்க சொல்லும் போதே ரொம்ப காஷியஸாவும் சொல்லக்கூடாது, பட் அதுக்குன்னு ரொம்ப கம்மியாகவும் சொல்லிடக்கூடாது. ஐ மீன் லைக் ஒரு மீடியமா சொல்லுங்க, அதுல இருந்து வந்தா ஹேண்டில் பண்ணலாங்கிற கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கோங்க. சிசாட் வந்து ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நார்த்ல ஹேட் மெனி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே 130, 135 ஜிஎஸ்ல எடுத்துட்டு சிசாட்ல வந்து 65 எடுத்துட்டு ஃபெயில் ஆனவங்கள நான் பார்த்துருக்கேன். ஸோ சிசாட்டை வந்து புடச்சிட போட்டுறாதீங்க. ரெஸ்பெக்ட் சிசாட். எல்லா பேப்பருக்கும், ஈவன் ரீஜனல் பேப்பர்னாலுமே கிவ் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல், எவ்ரிதிங், ஈச் அண்ட் எவ்ரிதிங்க்கு நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ சிசாட் வந்து கடைசியில் பார்த்துக்கலாம், லாஸ்ட் 10 நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னா இட் ஒன்ட் ஒர்க் அவுட். ஸோ அதுக்குமே ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ட்ரெயின் ஆகணும். ஏன்னா ஜிஎஸ்ல அதிக மார்க் எடுத்துட்டு சிசாட்ல 1 மார்க்ல ஃபெயில் ஆகுறது ட்ரஸ்ட் மீ இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். 1 year போயிடும். ஸோ அதுக்காக ஹெசிடேட் பண்ணாம சிசாட்ல அடிக்குவேட்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா பேசேஜஸ் டஃப் ஆகிட்டே வருது, ஆப்டிடியூடும் கொஞ்சம் மாறிட்டே வருது. ஏன்னா வேகன்சிஸ் ஆர் ரெடியூசிங். ஸோ தட் இஸ் ஹவ் தே டைட்டன். ஜிஎஸ்ல மட்டும் எலிமினேட் பண்றது இல்லை, இப்போ சிசாட்டை வச்சு நிறைய பேர் எலிமினேட் பண்றாங்க. சிசாட்டே இப்போ கட் ஆஃப் டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ சிசாட்டை சீரியஸா எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் அதிகமாக தேவையில்ல, பட் ஒரு ப்ராக்டிஸ் இருந்துட்டே இருக்கணும், டச் இருந்துட்டே இருக்கணும்.